பண்றீங்க? இங்க ஒரு மடியில படுக்க வச்சிருக்கீங்க. பள்ளி ஏமால விழுந்து அதனால இவர் துள்ளி எம்எல்ஏ விழுந்து ரெண்டு பேரும் இப்படி விக்கி நீ வெளிய. அதே அதே சபாபதே அதே அதே. அதுக்குள்ள போலீஸ்க்கு சொல்லிட்டீங்களா? நாங்க ஒண்ணுமே பண்ணலையே. நடராஜ ரெண்டு பேரும் கீழே உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அதுவா அது வந்து சார் ரெண்டு பேரும் ஐஸ் பாய்ஸ் விளையாடிட்டு இருந்தோம். ஆமா சார். ஐஸ் பாய்ஸ் விளையாடுற வயசா ஏது? இந்த பாப்பா விளையாண்டா கூட No பரவாயில்ல. girls, only boys. அப்புறம் இவன் பேரானந்தம் கிடையாது, ஹீரோ புள்ளிங் பெரிய சாமி. ஓகே அதனால எனக்கு என்ன ஆ? இதெல்லாம் இதுக்கு என்கிட்ட சொல்றீங்க? ஏ நீ வாங்கினிய பசிய பொடியே வெறுப்பு பொடி இன்னும் என்னெல்லாம் வாங்கினியோ எல்லாம் டுபாகுரு. பசிய பொடியா? வெறுப்பு பொடியா? ஏனுங்க மிளகா பொடி மல்லிப்பொடி இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேனுங்க. அதெல்லாம் வசி பொடி. அது சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதுலே. சப்பாத்திக்குங்களா? அது ஒண்ணு இல்ல அம்மனியே, நம்ம மனைவியை தவிர மத்தவங்கள உஷார் பண்றதுக்கு நான் கொடுத்த வசிய பொடி. அதெல்லாம் குளுக்கோஸ் பொடி. ஆனந்தம் 24/7 பரமானந்தம் அன்லிமிட்டெட். அதெல்லாம் களி சாப்பிடும்போது ஜெயில. ஏனுங்க நீங்க எதுக்குங்க வசிய பொடி வாங்குனீங்க? அது அது வந்து சார், அது ருக்கு மேடம் கேக்குறாங்கல்ல, சொல்லுங்க. சொல்லுங்க. அது டாக்டர் சார் நீங்க நல்லவர் தானே? ஹனி மேம் பதில மட்டும் சொல்லுங்க சார். என்ன போய் சந்தேகப்படுறீங்க? அப்புறம் ஏன் பயப்படுறீங்க? சொல்லுங்க லட்டனா எதுக்கு வாங்குனீங்க? சொல்லுங்க. பசிய பொடி நான் சொல்லுவேன், நீங்க தப்பா எடுத்துக்க கூடாது. சொல்லுங்க சார். இப்போ கொஞ்ச நாளா வான்கோழி பனியன் சட்டி பிசினஸ் டல்லா இருக்கா, அதனால வர கஸ்டமருக்கு கொஞ்சோண்டு வசிய பொடி கலந்து கொடுத்தா போன கஸ்டமரு மறுபடியும் பர்ச்சேஸ் பண்ண வருவாங்கல்ல, வந்தா நம்ம வான்கோழி பனியன் சட்டி பிசினஸ் டெவலப் ஆகும்ல, அதனாலதான் இப்படி பண்ணேன். அதுவும் இல்லாம நிறைய பெரிய கடைகள்ல இப்படி கூல் ட்ரிங்க்ஸ்ல வசிய பொடி கலந்தா கூட்டமா கஸ்டமர் வரங்களாம். ஏனுங்க பிசினஸ் டெவலப் பண்றதுக்கு என்னென்னவோ பண்ணிருக்கலாம். நீங்க எங்க வசிய மருந்தெல்லாம் வாங்குனீங்க? அதானே என்னமோ தப்பு நடக்குதுன்னு தோணுது இருக்கும். பி கேர்ஃபுல். சொல்றதுக்கு ஹனி this is too much. தேவையில்லாம அவரை நீங்க சந்தேகப்படுறீங்க. அவர் யாருக்காக இப்படி பண்ணாரு? உங்களுக்காக பண்ணாரு, உங்களுடைய குடும்பத்துக்காக பண்ணாரு, உங்களுடைய எதிர்கால சந்ததிக்காக பண்ணாரு. தேவையில்லாம ஒரு ஆம்பளை சந்தேகப்படுறது அவ்வளவு நல்லது இல்ல மேடம். அவ்வளவுதான் சொல்லிட்டு பார்த்தேன். ஐயோ மஞ்சு போட்டா சார், நீங்க சொல்ற மாதிரி நான் மதிக்காமல லிங்க் சார். இப்பதானங்க சார் எனக்கு எல்லாமே ருக்கு மேடம், அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். இருக்கட்டும் சார், ஃபீல் பண்ணாதீங்க ப்ளீஸ் சார். இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது போய் இருந்தா சொல்லிடு. அவதான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்போ அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரையே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து முத்து என்னடி இவன் முத்துன்னு ஒருத்திய உருவாக்கி விட்டா, செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இளிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்விய கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பாத்துக்குவான். அம்மா டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.